ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷா தி வேர்ல்ட். நான் உங்க அனு. நம்மளோட சேனலில் தொடர்ந்து பல வகையான சம்மர் ட்ரிங்க்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் இன்னைக்கு சப்போட்டா பழம் வச்சு ஒரு சூப்பர்பான டிஃப்ரெண்ட்டான என்னோட வெர்ஷனில் ரொம்பவே டேஸ்டாக யூனிக்காக இந்த சப்போட்டா பழம் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதே போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு உடனுக்குடனேயே நோட்டிஃபிகேஷன்ஸில் காட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சப்போட்டா பழம் எடுத்திருக்கேன். இது நல்லா பழுத்ததாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை கட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட் இது பீல் பண்ணாமல் இது போல் கட் பண்ணி உள்ளே இருக்கிறத ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி ஸ்கூப் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக எடுக்க வரும். இது போலவே அதை விட்டுட்டு நீங்கள் மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. இது போல் ஸ்பூன் வச்சு எடுங்க, சூப்பராக வரும். இப்போ உள்ளே இருக்கிற இந்த விதைகளை, அதாவது கொட்டையை நீக்கிடலாம். இது நம்மளுக்கு தேவைப்படாது. இதே போலவே மில்க் ஷேக் ரெடி பண்ணுறதுக்கு எத்தனை ஃப்ரூட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இது போல் ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 2 பேர் குடிக்கிற அளவுக்கு 2 டம்ளர் மில்க் ஷேக் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 4 to 5 இந்த சப்போட்டா பழத்தை நான் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். 2 பேர் குடிக்கிற அளவுக்கு தாராளமாக வரும். ஸோ நீங்கள் எத்தனை டம்ளர் மேக் பண்ணுறீங்களோ அதை மாதிரி நீங்கள் இது போல் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளருக்கு 2 மீடியம் சைஸ் பழம் கரெக்டாக இருக்கும். இப்போது சப்போட்டா பல்ப்புகளை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். சப்போட்டா ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ ப்ரௌன் சுகர் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கங்க. இது கூட மில்க் ஷேக் செய்கிறதுக்கு பால் கட்டிகளை சேர்த்துங்க. நான் ஆல்ரெடி என்னோட எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன், மில்க் ஷேக் செய்கிறதுக்கு பாலை விட இந்த மாதிரி பால் கட்டிகளை சேர்த்து செஞ்சால் தான் ஒரிஜினல் மில்க் ஷேக் கடையில் நாம் குடிக்கிறது போலவே அட்டகாசமான டேஸ்ட்டோடு இருக்கும். ஃப்ரீசரில் 3 to 4 hours வச்சுக்கோங்க, அப்போ பால் கட்டி ஆகிடும். இது கூட இன்றைக்கி நான் போன்விட்டா சேர்த்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பூஸ்டோ மைலோவோ எது வேணால் சேர்த்திக்கலாம். என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்திக்கங்க. இதை இப்போ நல்லாவே ஒரு 2 நிமிஷத்துக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் திக்காக க்ரீமியாக வந்திருக்கும். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதானே தெரியல, அவ்வளோ சூப்பராக க்ரீமியாக இருக்குங்க. இப்போ இதை கிளாஸ் டம்ளருக்கு நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு ஊற்றுறப்பவே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா திக்காக செம்மையாக அட்டகாசமாக இருக்குங்க. இந்த சப்போட்டா மில்க் ஷேக் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்தி. இருந்தாலும் சப்போட்டா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ இன்றைக்கி நான் போன்விட்டா சேர்த்து இது போல் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் சப்போட்டா பழம் மட்டும் இது போல் மில்க் ஷேக் பண்ணி கொடுக்கறத விட இது போல் போன்விட்டா, பூஸ்ட், மைலோ இப்படி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மில்க் ஷேக் மேக் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்டியாக சாக்லேட் ட்ரிங்க் குடிக்கிறது போலவே குழந்தைங்களுக்கு ஃபீல் ஆகும். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இது. இந்த சம்மரில் ஹெல்த்தியாக இது போல் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.